இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னா யூடியூப் நடத்துகிறவங்க எல்லாருக்குமே ஒரு முக்கியமான ஒரு அப்டேட்டு 2024 என்ன வந்திருக்கு அப்படிங்கிறது தான். இதை நீங்கள் செய்யலைன்னா கண்டிப்பாக உங்கள் சேனல் வந்து ஸ்டேக் வந்து சேனல்லே உங்கள்கிட்ட இருக்காது, டிலீட் ஆகிடும் அப்படிங்கிற மாதிரி நான் சொல்லிக்கிறேன். எதனால சொல்ல வரேன்னா 2024 என்ன ரூல்ஸ் வச்சுக்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து பிளேலிஸ்ட்டுன்னு ஒன்று இருக்கும். கண்டிப்பாக இப்போ நம்ம மூவி ரிவ்யூ போகிறோன்னா கண்டிப்பாக மூவி ரிவ்யூவில் வந்து கிளிக் பண்ணால் என்னென்னா மூவி ரிவ்யூ அப்படியே வரிசையில் வந்துட்டு இருக்கோம். ஓகேவா, சூப்பராக பார்க்கறதுக்கு. அதில் போய் நம்ம வந்து டீசர் ரிவ்யூ, அப்புறம் பப்ளிக் ரிவ்யூ, இப்போ படம் எப்படி இருக்குது பப்ளிக் ரிவ்யூ எல்லாமே சேர்த்து ஒரு ட்ரெய்லர் ரிவ்யூவு இல்லை ஃபஸ்ட் லுக் போஸ்ட் ரிலீஸ் பண்ணுறாங்களா அதெல்லாம் சேர்த்து ஒரே ப்ளேலிஸ்ட்டில் வச்சுருப்போம். ஓகேவா, அந்த மாதிரி வைக்கக்கூடாது. அப்படின்னு வச்சிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு யூடியூப்லேருந்து ஒரு ஸ்ட்ரைக் வரும். அதுக்கப்புறம் இப்போ ஃபுட் ரிவ்யூ ஒன்றியும் தான் இருக்கணும். ஓகேவா, அதை விட்டுட்டு வேறு ரிவ்யூ எடுத்ததுக்கு அது சேர்த்திங்கன்னா அதுக்கும் ஒரு ஸ்ட்ரைக் வரும். அப்போது எத்தனை ப்ளேலிஸ்ட்டில் நீங்கள் கரெக்டான முறையில் தப்பாக செஞ்சு வச்சுக்கிறீங்களோ அத்தனை ஸ்ட்ரைக் வரும். 3 ஸ்ட்ரைக் வந்தால் சேனலே இல்லாமல் போயிடும், யூடியூப் சேனல் இல்லாமல் போயிடும். அப்போ நம்ம வந்து என்ன செய்யணும்னா கண்டிப்பாக நீங்கள் உடனே இம்மிடியேட்டாக இந்த வீடியோ பார்த்துட்டு போய் ப்ளேலிஸ்ட்டை செக் பண்ணுங்கள். இல்லை எனக்கு நிறையா வச்சுட்டேன், என்னால் ஒன்றும் பண்ண முடியல, மாற்றினா ரொம்ப டைம் எடுக்கும் அப்படின்னு நினைக்கிறவங்க டோட்டலாக ப்ளேலிஸ்ட் எல்லாமே நீங்கள் டெலிட் பண்ணிவிடுங்க. அதுக்கப்புறம் புதுசாக நீங்கள் ஆட் பண்ணுங்கள். நானும் அப்படி தான் இது நிறையா ஏகப்பட்ட வீடியோஸ் போட்டிருந்தேன். அப்படி வந்து இப்போ மூவி ரிவ்யூ, பப்ளிக் ரிவ்யூ, அது எல்லாமே டீசர் ரிவ்யூ, ட்ரெய்லர் ரிவ்யூ, ஃபஸ்ட் லுக்கு, செகண்ட் லுக்கு, இன்றைக்கி என்ன போஸ்ட் வராங்க, நாளைக்கு என்ன போஸ்ட் வராங்க, அப்படி இப்படின்னு எல்லா வீடியோஸையும் ஒன்றா வச்சு நம்ம வந்து மூவி ரிவ்யூவில் போட்டிருந்தோம். இப்போ அதெல்லாம் ரிமூவ் பண்ணிவிட்டு நீங்கள் செக் பண்ணால் தெரியும் என்னென்ன மெயினாக நம்ம பண்ணுறோமோ. இப்போ ஒரு ஸ்கூல் ப்ரோக்ராம் எடுக்கிறோமோ அது அந்த ஸ்கூல் நேம் வச்சு அது அப்படியே வர மாதிரி அந்த மாதிரி இன்னொரு வேறு ஸ்கூல் பண்ணுறோமா அதே ஸ்கூல் ப்ளேலிஸ்ட்டில் போடக்கூடாது, வேறு லிஸ்ட்டில் போடணும். புரியுது நான் சொல்கிறது உங்களுக்கு? மூவி ரிவ்யூ ஒன்றையும் தான் இருக்கணும். அதில் போனால் மூவி ரிவ்யூ ஒன்றே வரிசையில் வர மாதிரி இருக்கணும். ட்ரெய்லர் ரிவ்யூ ஒன்றையும் வர மாதிரி இருக்கணும் வரிசையில். ஓகேவா, அந்த மாதிரி இருக்குன்னு. அதுமாதிரி டீசர் ரிவ்யூ மட்டும் டைட்டில் போட்டு அந்த டீசர் ரிவ்யூ ஒன்றையும் வரும். இந்த மாதிரி ப்ளேலிஸ்ட் செட் பண்ணுங்கள். இல்லைனா உங்களுக்கு ஸ்ட்ரைக் வரும். எடுத்த உடனே நமக்கு வந்து நார்மலாக ஒரு ஸ்ட்ரைக் வந்தால் கண்டிப்பாக நமக்கு தெரிஞ்சிடும், மைல் வரும், அப்படி வரும். வெயிட் பண்ணுவோம், அப்படி 90 நாளுக்கு அப்புறமேலே அதுக்கு போயிடும். அதுக்கப்புறமேலே நம்ம இது பண்ணுவோம். ஓகேங்களா, அந்த மாதிரிலாம் இருக்கும். இப்போ இந்த ஸ்ட்ரைக்கை பொறுத்த வரைக்கும் நீங்கள் நிறைய ப்ளேலிஸ்ட்டில் ஏகப்பட்ட தப்பு செஞ்சுருந்தீங்கன்னா டக்குன்னு ஸ்ட்ரைக் வந்து 3 ஸ்ட்ரைக்கு வந்தால் கண்டிப்பாக தெரியும், சேனல் எல்லாம் கண்டிப்பாக போயிடும். அதனால் வந்து ப்ளேலிஸ்ட்டை ஒன்றே அழகுப்படுத்தி வச்சிங்க. அதுக்கப்புறம் 2024 என்னென்ன அப்டேட் வந்திருக்கு அப்படிங்கிறத வந்து நான் உங்களுக்கு சொல்கிறேன். கண்டிப்பாக இந்த வீடியோ கண்டிப்பாக பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். உங்கள் யூடியூப் சேனல் வச்சுக்கிறவங்க எல்லாருக்குமே வந்து ஸ்டார்டிங்கில் வச்சுக்கிறவங்க சரி தான், நீங்கள் பிக்கஸ்ட் யூடியூபர் யாராக இருந்தாலும் சரி தான், கண்டிப்பாக இதை ஷேர் பண்ணி விட்டிங்கன்னா அவங்களுக்கு ஒரு பயன்ஃபுல்லாக இருக்கும் அப்படிங்கிற வீடியோ. கண்டிப்பாக இந்த வீடியோ பிடிச்சினா ஒரு லைக் பண்ணி ஷேர் பண்ணி பில் ஐக்கான கிளிக் விட்ருங்க. அடுத்தது வீடியோவில் உங்களுக்கு நல்ல விஷயத்தை 2024 யூடியூப்பில் அடுத்து என்ன ஒரு அப்டேட் வந்திருக்கு அதை பற்றி என்னன்னு நான் சொல்கிறேன். ஏன்னா எல்லா சொல்லலாம் உங்களுக்கு குழம்பிடும். ஃபஸ்ட்டு நீங்கள் இதை போய் சரி பண்ணுங்கள். அதுக்கப்புறமேல நாளைக்கோ இல்லை நாளை மறுநாளோ ஈவினிங்கோ இல்லை காலையிலையோ கண்டிப்பாக 24 யூடியூப்பில் அடுத்த என்ன நியூ அப்டேட் வந்திருக்கு அப்படின்னு உங்களுக்கு சொல்கிறேன். கண்டிப்பாக லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி பில் ஐக்கான கிளிக் பண்ணிடுங்க. பாய்.